திமுக வந்துங்க அநாகரிகமான கட்சிங்க. அந்த கட்சி மாதிரி ஒரு ஒஸ்ட் கட்சியை உலகத்திலே பார்க்க முடியாது. திரு வைகோ அவர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கட்சி மதிமுக. அந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. மதிமுக வந்து ரொம்ப நாளாவே அவங்க வந்து புழுக்கத்துல தான் இருந்தாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதாங்க இருப்பாங்க. ஒரு கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வழி இல்லை அப்படின்னு 9-10 வருஷமா இருந்திருக்காங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மதிமுக போன்ற கட்சியை நீங்க வந்து உங்க சின்னத்திலே போட்டி போடக்கூடாதுன்னு திருச்சியில அந்த லோக்சபால நிற்கும் போதே அவரை வந்து படாத பாடுபடுத்தினாங்க. கடைசியில அவரு ஒரிஜினல் அந்த பம்பரத்தை விட்டுட்டு தீப்பெட்டி சின்னத்துல நின்னாரு. இது எவ்வளவு சர்வாதிகாரம் இல்லையாங்க? கூட்டணி ரைட்டு, அதை அவங்க சின்னத்துல நிக்க வச்சாதானங்க அவங்க கணக்குல வரும். அது இப்ப இதெல்லாம் திமுக கணக்குல எல்லாம் இருக்கும். ஒருத்தர் வந்து கட்சி தானே நம்மள இதெல்லாம் பண்ணிச்சுட்டு விட்டுட்டு வராரு. இன்னொருத்தர் போயா ஏதோ எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு, திருப்பி ரிசைன் பண்ணா வருமா, வாழ்க்கையில ஏதோ லாட்டரி அடிச்சிருக்கு இந்த சீர்காழி செந்தில் செல்வம். இதுக்கு ஒரு கதைலாம் இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்டோரி. சட்டத்தின் மீது சட்டத்தை நான் மீற விரும்பல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சட்டமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து துர்கா ஸ்டாலினுடைய டியூஷன் டீச்சரா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வைகோ ஒரு நல்ல அரசியல்வாதி, ஆனா அவருக்கு சரியான அரசியல் நிலை எடுக்க தெரியல. இல்ல அந்த அளவுக்கு வைராகியம் இருந்தா அவர் வந்து திரு கமலஹாசனை போல போட்டியிடாமல இருந்திருக்கலாமே. ஏன் சூரிய சின்னத்துல போட்டிடுறாரு? இப்போ பலனா ஒரு அடைஞ்சு. கமலஹாசனுக்கு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க, அதனால அவர் கட்சியில வேற யாரும் எம்எல்ஏவெல்லாம் வரவானான்னு அவர் தெளிவா இருக்கிறாரு. வைகோ அப்படி இல்லைங்க, தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு கட்சிக்காரங்க அவளை நம்பி 32 வருஷம் பயணித்தவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். மதிமுக திரு வைகோ அவர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கட்சி மதிமுக. அந்த கட்சி இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவா பேசி வந்தாரு. அவரை போயிட்டு சந்திச்சு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு விஜய் கூட. எப்படி பாக்குறீங்க இந்த பிளவை? இனிமேல் திமுக கூட்டணியே தேவலான்ற போல போயிட்டாரு அவரு. இதெல்லாம் வந்துங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னால திருவாரூர்ல ராஜா பேசினார் அந்த மேடையில. எவ்வளவு கேவலமா பேசுறாரு. யாரோ ஒருத்தர் பொதுக்குழு கூட்ட போறாராம், அவர் கூட்டம் அப்படியே 1,00,000 பேர் வந்துருவாங்க, அறிவாலயத்துல அடைக்கிடலாம் அப்படின்ற போல பேசுறாரு. ஒரு மண்டபத்துல இந்த கட்சியை மொத்த பேரையும் தயவு செய்து போங்க, போயிட்டு வாங்க அப்படின்லாம் பேசினார் இல்லைங்களா? அதனால மதிமுக வந்தது ரொம்ப நாளாவே அவங்க வந்து புழுக்கத்துல தான் இருந்தாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதாங்க இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு சுயமரியாதை, அவரே சொல்லியிருந்தார், சுயமரியாதை, ஒரு கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வழி இல்லை அப்படின்னு 9-10 வருஷமா இருந்திருக்காங்க. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல நடந்தது ரொம்ப அநியாயம். ஒரு கட்சி அதன் சின்னத்துல போட்டி போட்டாதாங்க அதுக்கு அங்கீகாரம், அதன் வாக்குகள்லாம் கணக்குல வரும். நாளை இப்ப இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் நாம் தமிழர்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில அளவில் கட்சியா மாறினதுக்கு காரணம் என்ன? தனி சின்னத்துல போட்டி போட்டு அவங்களுடைய ஓட் ஷேரை காட்டுறாங்க. அதை வச்சுதான் தேர்தல் ஆணையம் ரிகக்னேஷன் கொடுக்குது. அப்போ மதிமுக போன்ற கட்சியை நீங்க வந்து உங்க சின்னத்திலே போட்டி போடக்கூடாதுன்னு திருச்சியில அந்த லோக்சபால நிற்கும் போதே கண்ணீர் விட்டாரு. ஆமா, துரை வைகோ அவரை வந்து படாத பாடுபடுத்தினாங்க. கடைசியில அவரு ஒரிஜினல் அந்த பம்பரத்தை விட்டுட்டு தீப்பெட்டி சின்னத்துல நின்னாரு. இப்ப இந்த 4 தொகுதியிலையாவது அவங்கள வந்து அவங்க சின்னத்துல நிக்க, இது எவ்வளவு சர்வாதிகாரம் இல்லையாங்க? கூட்டணி ரைட்டு, நீங்க 4 தொகுதி கொடுக்குறீங்களோ 2 தொகுதி கொடுக்குறீங்களோ, அதை அவங்க சின்னத்துல நிக்க வச்சாதானங்க அவங்க கணக்குல வரும். அது இப்ப இதெல்லாம் திமுக கணக்குல எல்லாம் இருக்கும். இப்ப 59 பேர் திமுக உறுப்பினர்கள் சொல்றாங்க, ஆனா உண்மையில 54 53 தான் அவங்களது. மற்றதெல்லாம் இந்த ஈஸ்வரன், கொங்கு நாடு அந்த ஒரு கட்சி, அப்புறம் இன்னொரு அமீம் முன்சாரியா அவரு, அப்புறம் இந்த 2 மதிமுக 2 கழிச்சிங்கன்னா
ஒரிஜினல் திமுகன்றது இன்னும் கம்மியாயிடும். அநேகமா அதிமுகவும் இவங்களும் ஒரே லெவல்ல வர்றதுக்கு இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் ராஜினாமா பண்ண போறாரு மதிமுகன்னு சொல்லிருக்காங்க, ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு அதுல அப்படின்னு ஒரு தகவல் ஒண்ணு போயின்னு இருக்கு. அதாவதுங்க அவங்க அந்த சின்னத்துல கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாலே அந்த கட்சியில ஜாயின் பண்ணி சின்னத்துல டெக்னிக்கலா பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? திமுக உறுப்பினரா அவர் ஆன பிறகுதான் அவருக்கு அந்த சின்னத்தையே பி ஃபார்ம்ல அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து கட்சி தானே நம்மள இதெல்லாம் பண்ணிச்சுட்டு விட்டுட்டு வராரு. இன்னொருத்தர் போயா ஏதோ எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு, திருப்பி ரிசைன் பண்ணா வருமா, வாழ்க்கையில ஏதோ லாட்டரி அடிச்சிருக்குதுன்ட்டு இந்த சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வம் அவரு வந்து அதுக்கு ஒரு கதையெல்லாம் இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்டோரி. சட்டத்தின் மீது சட்டத்தை நான் மீற விரும்பல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சட்டமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து துர்கா ஸ்டாலினுடைய டியூஷன் டீச்சரா. அதனாலதான் அவருக்கு எக்ஸ்ட்ரா வைட்டமின், எக்ஸ்ட்ரா ஸ்வீட் பாக்ஸ், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் திமுக காரங்கெல்லாம் எடுத்து, ஏன்னா கிச்சன் கேபினெட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு. அப்படி அந்த திமுகவுடைய ரொம்ப எஃபர்ட்ல வந்திருக்காரு, விசுவாசத்தை காட்டுறாரு. எல்லாம் முத்தரசனே காட்டும் போது இந்த செந்தில்நாதன் புவர் ஃபெல்லோ அவருக்கு ஏன் காட்ட மாட்டாரு? எங்க செல்வ பெருந்தகை காட்டுறாருல, காங்கிரஸ் கட்சியால எல்லா பேரும் வாங்கிட்டு எல்லா புகழும் வாங்கிட்டு இப்ப யாருகிட்ட காட்டிட்டு இருக்காரு? அநேகமா அவர் திமுகல இணைந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். 10 கட்சி மாறி வந்து அவருக்கு தலைவர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க, அப்படி இருந்தும் அவர் வந்து அதான். அதனாலங்க அதாவது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை இருக்கு. மதிமுக வந்துங்க 32 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 94ல் ஆரம்பிக்கப்பட்டது. அவரை வெளியேற்றணும்னா 6 வருஷம், இதில் ஒரு 26, 32 வருஷம் வந்து அந்த கட்சி செயல்பட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் திமுக வெர்டிக்கலாக ஸ்பிளிட் ஆன அளவுக்கு பல மாவட்ட செயலாளர்களோடு தான் வெளியேறினார் அல்லது வெளியேற்றப்பட்டார். அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் போனாங்க. ஆனா இன்னைக்கு ராஜா சொல்றாருல்ல, லட்சம் பேர் சேருவாங்கன்னு. பல லட்சம் பேர் அந்த அவர் விட்ட ஊர்வலம் வந்து பல மணி நேரம் கடந்தது அந்த நாள்ல. இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா இப்ப சொல்றாரு ஒரு மண்டபத்துல அடைக்கலான்னு. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கு இல்ல. அதனால வந்துங்க வைகோ ஒரு நல்ல அரசியல்வாதி, ஆனா அவருக்கு சரியான அரசியல் நிலை எடுக்க தெரியல. இல்ல அந்த அளவுக்கு வைராகியம் இருந்தா அவர் வந்து திரு கமல்ஹாசனை போல போட்டியிடாமல இருந்திருக்கலாமே. ஏன் சூரிய சின்னத்துல போட்டிடுறாரு? இப்போ பலனா அவர் அடைஞ்சு. கமல்ஹாசனுக்கு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க, அதனால அவர் கட்சியில வேற யாரும் எம்எல்ஏவெல்லாம் வரவானான்னு அவர் தெளிவா இருக்கிறாரு. வைகோ அப்படி இல்லைங்க, தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு கட்சிக்காரங்க அவளை நம்பி 32 வருஷம் பயணித்தவர்கள் இருக்காங்க. இப்ப மல்லை சத்யா போயிட்டாரு. இப்ப பாருங்க, நாளைக்கு அண்ணா அறிவாலயத்துல ஒரு 10-20 முக்கியமான மதிமுக ஆட்களை பேட்டி கொடுக்க வைப்பாங்க பாருங்க. திமுக வந்துங்க நான் சொல்றேன்ன அநாகரிகமான கட்சிங்க. அந்த கட்சி மாதிரி ஒரு ஒஸ்ட் கட்சியை உலகத்திலே பார்க்க முடியாது. உலகத்திலே கிடையாது. சமூக நீதி கட்சி சார், சமூக நீதி கட்சி தாங்க. ஆனா ராஜாவை ஏன் அரியலூர்ல கண்டெஸ்ட் பண்ண விடாம இதுக்கு அனுப்பிச்சிங்க, மலையேத்தனீங்க நீலகிரிக்கு? சமூக நீதி கட்சி தான். பெரம்பலூர்ல அவரு எம்பியா இருந்தாருங்க. ஆமா, அவரு ஒன்னும் ராஜா வந்து அல்ப சுல்பமான ஆள் இல்ல, நாடறிந்த தலைவர், டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி இல்லையா? அது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. சரி, அவர் பெரம்பலூர்ல பல முறை ஜெயிச்சிருக்காரு எம்பியா. அதான் அவர் சொந்த ஊரு. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதி வந்து தனி தொகுதியா இல்லாம பொது தொகுதியா மாறிடுச்சு. அப்ப திமுக என்ன பண்ணோம்? எதுவா இருந்தா என்ன, அவர் அங்கேயே நிக்கட்டும், அவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தானே, அறிமுகமானவர் நிக்கட்டும்னு விட்டுருக்கணும். ஆனா அவங்க சமூக நீதியை அனுமதிக்கல. அவரை எப்ப அது பொது தொகுதி, நீ நேரம் நீலகிரிக்கு போன்னு மலையேத்தினாங்க. ஆனா ஜெயலலிதாவை பாருங்க, தலித் எழில்மலை என்ற ஒரு தலித்த திருச்சி லோக்சபா ஜெனரல் பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இப்ப அவங்க சமூக நீதியை பத்தி பேசணுமா இல்ல இவங்களை? இன்னைக்கு விஜய் பாருங்க, 8 அமைச்சர்களை ஆதி திராவிட பழங்குடி தலித்துகளை வந்து அமைச்சரவையில வச்சிருக்காரு. துணை சபாநாயகர் சேர்த்தா 9 பேர் அதிகாரத்துல இருக்காங்க. 22% மேல 22 அம்பேத்கர் சொன்னதை விட அதிகமா கொடுத்திருக்காருங்க அவரு. அப்ப இந்தியாவில எந்த ஆட்சியிலும் எந்த காலத்திலும் நடக்காத ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு சைலண்டா இருக்காரு. ஆனா அதை கூட திமுகவினர் கொச்சைப்படுத்துறாங்க. அதாவது
அமைச்சரவை கொடுத்த உங்களுக்கும் வெக்கம் இல்லை, வாங்கினவங்க அவங்களுக்கும் வெக்கம் இல்லை, அதை கூட ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாங்க. ஆமாங்க, வெக்கம் இல்லை. இப்போ திமுக வந்துங்க பாஜக ஆட்சியில் இருக்குது, அதாவது வாஜ்பாய் ஆட்சியில. அப்ப 2002 வந்து குஜராத்ல கலவரம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நரவேட்டை நடத்துறாரு அன்றைய முதல்வராயிருந்த மோடி. அப்போ இவங்க இஸ்லாமியர்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி காலங்காலமா கதை விட்டுட்டு இருந்தவங்க அதை சொல்லி கூட வெளியே வரல, நல்லா ஃபெவிகால் போட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க 4 வருஷம் வாஜ்பாய் கிட்ட. சரி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில ஜெயிக்கிறாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில 7-8 வருஷம் இருக்காங்க, UPA 1லயும் இருக்காங்க. ஒரு கட்சி எப்படிங்க பாஜகவிலையும் இருக்கலாம், காங்கிரஸ்லயும் இருக்கலாம், 3வது அணியின் VP சிங் வந்து அதுலயும் இருக்கும், தேவகவுடா. அதாவது இதுதான் வெக்கம் கெட்டவனுங்க. ஆனா எப்படி அவங்க வந்து அத்தனை பேர்கிட்ட போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்க? ஆனா அவங்க கூட்டணியில இருந்து போனா மட்டும் ரொம்ப அவங்களால பொறுக்க முடியாது. ஏன் அது? ஏங்க நான் கேட்குறேன், UPAல இருந்துட்டு 2வது UPAல வந்து கூடா நட்பு கேடில் விளையும் சொல்லிட்டு கருணாநிதி கடைசி வருஷம் வந்துட்டு தனியா நின்னார்ல, 2014 தான் நினைக்கிறேன் நான், 2014. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அது துரோகம் பண்ணது இல்லையா? பசையான இலாக்காக்கள் எல்லாம் வாங்கி அதுக்கு கெட்ட பேரை பூரா இவனுங்க தான் உண்டாக்குனது. யாரு? ராஜா, தயாநிதி மாறன், TR பாலு தான் ஊழல் பண்ணி பாவம் நேர்மையாளர் அந்த மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன், அவர் பேரை கெடுத்து கீரை வழியாகிந்த இவனுங்க திமுக காரணங்க தான். இவ்வளவும் பண்ணிட்டு கடைசி வருஷம் வெளியே வந்துட்டு தனியா நின்னீங்களே, நீங்க குத்தாத குத்தா. துரோகம்னா இதுதான் துரோகம், புரியுதுங்க? அதனால ராஜா பேச்செல்லாம் விடுங்க. அவர்லாம் வந்து அதாவது அவரு வந்து இப்ப என்ன மென்டல் பேலன்ஸே எழுந்துட்டு இருக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். வன்னியர் சார் தான் சொல்றாரு. அதாவது கடந்த ஒரு மாதங்களா அவர் பண்றது பேசுறது இதெல்லாம் பார்த்தா ஐ திங்க் he has lost his mental balance. அப்படியேப்பட்ட நபர்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போ வந்து வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய தலைவராக இருக்காரு. தொடர்ந்து விஜயை பாராட்டி கொண்டு வராரு. இந்த ரைடு விட்டது, ஏபாவேலு விட்ட ரைடு விட்டது, அப்புறம் திமுக செய்த அனைத்து ஊழல்களையும் வெளிக்கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப பாராட்டுறாரு. எப்படி பாக்குறீங்க அண்ணாமலுடைய இந்த நகர்வை? இது ஒரு நகர்வுன்னு பார்க்கல, அவருடைய அணுகுமுறை. நல்லது செய்தா பாராட்டுறாரு, தப்பு செஞ்சா நாளைக்கு சுட்டி காட்டுவாரு. இதை வச்சுக்கிட்டு அவர் எப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, அந்த கட்சி இவர் கூட வந்து அலைன்ஸ், அதற்கான காய் நகர்த்தல்னு சொல்றாங்க. நான் அரசு உங்களை போன்ற ஒரு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க. சரிங்க, அது நகர்த்தினா நகரும் போது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மோட்டிவ் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இவர் ஏன் தெரியுமா அவங்க வீட்டுக்கு போனாரு, அவரை வெளியே வர வைக்கதான் இப்ப சொல்ல முடியுமா? விஜய் போய் வைகோவை சந்திச்சார்ல, அது ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரே சொல்லியிருக்காரு, வைகோ பேச்சுக்கு நான் ரசிகன்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்து ஒரு மரியாதை நிமித்தம் எல்லாரையும் போய் பார்த்தாரு. அதுக்கு கூட ஒரு நோக்கம், எல்லாத்துக்கும் நோக்கம் கற்பிக்க வேணாங்க. அண்ணாமலை வந்து நல்லது செஞ்சிருக்காங்க, பாராட்டுறாரு. நாளைக்கு இதே அரசு அவரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? அதனால நம்ம வந்து நோக்கம், உள்நோக்கம் கற்பிக்க வேணான்றதுதான் என்னுடைய கருத்து. விஜய் வந்து இளைஞர்களை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாரு, அதன் தொடர்ச்சியா அவரும் வந்து வி த லீடர்ஸ் இளைஞர்களை வச்சு நாமளும் ஆட்சிக்கு வரணும், அல்லது அவரு ஆளுமையா வளரணுன்றதுக்காக அவர் பயணத்தை பாதையிலே இவரு எடுத்திருக்காரு. ஃபியூச்சர்ல 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்களே. ஒன்று சொல்றேன் கேளுங்க, ஒருத்தருடைய இது வந்து ஜெயிச்சிடுச்சுன்னா அதே பாணியில போனா இன்னொருத்தர் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கு உண்டான சுயமான தனித்துவமான பாணியை கையாளணும். இப்ப எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சு 50 வாரம்லாம் ஓடிச்சு. அதை எடுத்து அதே தயாரிப்பாளர் அடுத்து எங்க வீட்டு பெண்ணுன்னு எடுத்தாரு, அது டப்பாக்கு தான் போச்சு. அதே போல பணமா பாசமான்னு ஒரு படம் KS கோபாலகிருஷ்ணன் ரொம்ப அடி பிச்சு எடுத்துச்சுங்க அந்த படம். அவர் என்ன பண்ணாரு, உடனே குலமா குணமான்னு எடுத்தாரு, டப்பாக்கு போயிடுச்சு. அது போலதான் அண்ணாமலை வந்து இந்த இளைஞர்னா அவரும் டப்பாக்கு தான் போவார். அவரு வந்து சுயமான அரசியல் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஜென்சி கிட்டு இவரை பண்ணிட்டாங்க, அதே ஜென்சி கிட்டு இவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அரசியல் கனவுகள் இருக்கலாம், எய்ம் இருக்கலாம். ஆனா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்சா சுயமா தான் வரணும். ஒரிஜினலுக்கு தான் மக்கள் மதிப்பாங்க. நகல், காப்பி இதுக்கெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க.
மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்து. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Meriba Paneer Soda. I trust Meriba.